ஹாய்ங்க. நம்ம டிடிஎஸ் ஸ்குவாடுக்கு வந்துட்டு புதுசா யாராவது வந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம்னா, லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா. என்னை பொறுத்தளவுக்கு எங்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுக்கலாம் தான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க ஒரு ஐபோன் வாங்கி வச்சுக்கோங்களேன். அந்த ஐபோன் வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங் வாங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டா நீங்க ஐபோன் சொல்லி வாங்குவீங்க. ரொம்ப சீனெல்லாம் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே போட்டோலாம் எடுத்துட்டு ஜாலியா இருப்பீங்க. அது டே பை டே நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அது எப்படி தெரியும்னா வந்துட்டு நார்மல் போனா தான் தெரியும். இப்போ எல்லா போனும் வச்சுக்கும் போது அந்த போனும் தெரியும். டக்குன்னு தூக்கி வீசுவீங்க, டக்குன்னு ஜோப்ல வந்து இங்க அசால்ட்டா மேல வைப்பீங்க, டப்புன்னு விழுகும். ஒன்ஸ் அது வந்துட்டு உடஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. அப்பதாங்க அது தெரியுமே. இப்போ ஒன்ஸ் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆடினீங்க வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு வந்துட்டு இல்லைன்னு போது அதோட கஷ்டம் என்ன, அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு வேல்யூபான பொருள் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதாங்க ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்ல உங்க பார்ட்னர் ஆகட்டும், இந்த எல்லா விஷயத்திலுமே வந்துட்டு நீங்க ஒன்ஸ் அவங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு நீங்க ஈஸியா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அவங்க மட்டும் செகண்ட் சான்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. அந்த ரீசன் எதனாலனா வந்துட்டு இதுதாங்க ரீசன். ஏன்னா நீங்க அவங்க கூட இருந்துட்டீங்க, பழகிட்டீங்க, அது போர் அடிச்சு போச்சு. அந்த மாதிரிதான் இப்போ அது இல்ல அப்படிங்கும் போதுதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்க லைஃப்ல, நீங்க அவங்ககிட்ட ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்து அவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியுமா, அவங்க அவங்க இல்லாம நம்மளால சர்வே ஆக முடியுதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட விலகி இருந்து பார்த்தாதாங்க தெரியும். கண்டிப்பா வந்துட்டு விலகி இருந்து பார்த்து அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு அவன் ஓகே, இவன் வந்துட்டு நம்ம அவங்க இல்லாம இருக்க முடியுது, நம்மளால முடியல அப்படிங்கும் போது மறுபடியும் பேச்சப் ஆகி அவங்க திரும்ப தப்பு பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா மட்டும் அவங்கள வந்து கண்டிப்பா உங்க லைஃப்ல ஏத்துக்கோங்க. ஏன்னா இது ஏன் நான் வந்து சொல்றேன்னா வந்து, நிறைய பேர் என்னோட கமெண்ட்ல ஆகட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகட்டும், நிறைய பேர் கேள்வி என்னன்னா, லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கொடுக்குறது தப்பு இல்லையான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கொடுக்குறது கரெக்ட் தாங்க. எல்லாருமே கண்டிப்பா லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு நார்மலா ஒரு ஜாபுக்கு போனாலே வந்துட்டு, ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னாலே வந்துட்டு அவங்களே வந்து இப்போ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த தென் மறுபடியும் வந்து பேச செகண்ட் சான்ஸ் தராங்கல்ல. அந்த மாதிரிதான் ஒரு டைம் கொடுத்துதான் பாருங்களேன். பசங்களாகட்டும் இல்ல பொண்ணுங்களாகட்டும், நீங்க எப்படிதான் இருப்பீங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ கண்டென்ட்டோட வரலாம்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல சொல்லிருங்க.